பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினா தொழுகையை விடக்கூடாது, அழகான சூரத் தாடியை வலிக்கக்கூடாது, ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. குளிக்கணும், சுத்தத்தை பேணணும். வெள்ளப்புடு வெங்காயம் சாப்பிட்டாலே பள்ளிவாசல் தொழுகைக்கு வந்துடுறாங்க, அடுத்தவங்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்குங்கிறாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். வெள்ளப்புடு வெங்காயம் சாப்பிட்டாலே அந்த வாசம் போகாமல் பள்ளிவாசலுக்குள்ளே வந்துடாத. அப்போ தொழுகிற நேரம் நெருங்கிட்டேன்னா வெள்ளப்புடு வெங்காயம் சாப்பிடுங்க, பச்சையாக சாப்பிடுங்க. லீச்சி, வெள்ளப்பூடு, வெங்காயம் சாப்பிடுங்க, நேரம் இருக்கு தொழுகைக்கு. இல்லாட்டி ஏஷா தொழுகிட்டேன், சுபகு தான், நல்லா சாப்பிடுங்க. ஆனால் நீங்கள் தொழுவைக்கு வர போகிறீங்க, அப்போ பார்த்து சாப்பிட்டு வராதிங்க, பக்கத்தில் மணக்கும். அது விருப்பமானதான் சாப்பாட்டு தட்டில், ஆனால் சபையில் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அல் முஸ்லிம், ஒரு உண்மையான முஸ்லிம் யார்? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹிங்கிறாங்க. தன் நாவினாலும் கையாலும் அடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காதவன் தான் உண்மையான விசுவாசி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரியவர்களே, அப்போ அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது, 5 நேரம் தொழக்கூடியவனாக இருக்கணும், சுத்தம் பேணக்கூடியதாக இருக்கணும்.